இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் பை. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஒரு பிளேட் எடுத்துக்கிறோம். இந்த பிளேட்டோடைய அவுட்டர் சர்ஃபேஸ் மெஷர், அதாவது வெளிவட்டத்தை நம்ம மெஷர் பண்ணணும். வெளிவட்டத்தை மெஷர் பண்ணும்போது அதுக்கு என்ன வேல்யூ கிடச்சுன்னு பார்த்தோம்னா 82ன்னு சொல்லிட்டு கிடச்சி. இப்போ நம்ம அதோட டயாமீட்டர் மெஷர் பண்ணுறோம். அதே இந்த பிளேட்டோட டயாமீட்டர் அது மெஷர் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடச்சுன்னு பார்த்தோம்னா 26 கிடச்சிருக்கு. இப்போ ரெண்டுத்துக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம். சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை டயாமீட்டர் பண்ணால் நமக்கு 3.1538 வரும். அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைட் பை டயாமீட்டர் ஈக்குவல் டு 3.14. சர்க்கம்ஃபரன்ஸ்னு அவுட்டது, இது வந்து டயாமீட்டர். இந்த டிவைட் நம்ம எனக்கு 3.14 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 3.14 தான் கிடைக்கும். அதே போல் இப்போ ஒரு மனுஷன் வந்து சர்க்குலர் வட்டத்தில் நடக்கிறான். நடக்கும்போது நமக்கு அவுட்டர் டயாமீட்டர் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோம்னா 100 mm. சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு வந்து பார்த்தோம்னா 314. அதாவது இது ஃபுல்லாக எவ்வளோ நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா 314 மீட்டர் நடந்திருக்கு. அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ்.